வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ஆடியன்ஸ்க்கு தொடர்ச்சியாக நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வராங்க சன் டிவி. புதிய சீரியலை லான்ச் பண்ணுறது, அந்த சீரியலோட டைம் ஸ்லாட்டை மாற்றுறது மற்றும் வரவேற்பு இல்லைன்னு சொல்லி ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே சீரியலை முடிக்கிறதுன்னு நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க சன் டிவி. சின்னத்திரை சீரியல்களில் மாற்றத்தோட உச்சகட்டமாக கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது ஒவ்வொரு சேனல்லையும் சாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. சன் டிவி சீரியல்களில் ஆல்ரெடி நடிச்சிட்டு வர கேரக்டர் சீரியலை விட்டு வெளியேறதும், அந்த கேரக்டரில் புதுசாக வேறு ஒருத்தரை நடிக்க வைக்கிறதும் அடிக்கடி நடந்துட்டு வருது. இப்போ சன் டிவியின் ப்ரைம் டைம் சீரியலில் இவருக்கு பதில் இவர்னு கேரக்டர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த முறை ரன் சீரியலில் தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. ரன் சீரியலில் நடந்திருக்க இந்த மாற்றத்தை பற்றியும் அதுக்கான காரணத்தை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இரவு 10 மணிக்கு ப்ரைம் டைமில் வந்துட்டுருக்க ரன் சீரியல் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் சில மாற்றங்களை செஞ்சுருக்காங்க சன் டிவி. சீரியல் ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்ச நாட்கள்லையே டைம் ஸ்லாட்டை மாற்றி அமைச்சாங்க. அடுத்து மீனா குமாரிங்கிற நெகட்டிவ் கேரக்டரை புதுசாக சீரியலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இதனைத் தொடர்ந்து சீரியலில் திவ்யாங்கிற கேரக்டரில் ஃபீமேல் லீடாக நடிச்சிட்ருக்க சரண்யாவுக்கு பதில் சாயா சிங் திவ்யாவாக வரப்போகிறாங்க. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ரீசெண்டாக தான் சரண்யாவுக்கு விஜய் டிவியின் ஆயுத எழுத்து சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆயுத எழுத்து சீரியலில் இந்திராங்கிற கேரக்டரில் ஸ்ரீது கிருஷ்ணன் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க திடீரென சீரியலில் இருந்து வெளியேறிட்டதால் அந்த கேரக்டருக்கு சரண்யா ரீப்ளேஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஆல்ரெடி விஜய் டிவி சீரியல்களில் அறிமுகமாகி பிரபலமானவங்க தான் சரண்யா. ஆயுத எழுத்து சீரியலில் இந்திராங்கிற கேரக்டரில் நடிக்கிறதால மட்டும் இல்லாமல் வேறு சில காரணங்களாலையும் ரன் சீரியலில் இருந்து விலகிட்டாங்க சரண்யா. இனி ரன் சீரியலில் திவ்யாவாக சாயா சிங் வரப்போகிறாங்க. கிருஷ்ணா மற்றும் சாயா சிங் ஆல்ரெடி ரியல் லைஃப்பில் கணவன் மனைவி. அதனால் இந்த ஜோடிக்கு கண்டிப்பாக வரவேற்பு கிடைக்கும் ஆடியன்ஸ் கிட்ட. திருமணத்திற்கு பிறகு ஒரு சில திரைப்படங்களில் நடித்த சாயா சிங் இப்போ முதல் முறையாக சின்னத்திரை சீரியல்களில் ரன் சீரியல் மூலமாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சன் டிவி ரன் சீரியலோட மறு ஒளிபரப்பை காலை 10:30 மணிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இனி பகல் நேரத்திலும் ரன் சீரியலை ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே காலை 10:30 மணிக்கு லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலோட மறு ஒளிபரப்பு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதே டைமில் ரன் சீரியலோட மறு ஒளிபரப்பை கொண்டு வந்துட்டாங்க சன் டிவி. லக்ஷ்மி ஸ்டோர்ஸோட ப்ரோமோ சன் டிவியில் வர அளவுக்கு கூட ரன் சீரியலோட ப்ரோமோ சன் டிவியில் வரது கிடையாது. அந்த அளவுக்கு லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலுக்கு ப்ரொமோஷன் அதிகமாக பண்ணுறாங்க சன் டிவி. விகடன் நிறுவனத்தோட நாயகி சீரியலில் ஆனந்தியாக விஜயலட்சுமி நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க திடீரென சீரியலை விட்டு வெளியேறியதும் வித்யா ஆனந்தியாக நடிச்சிட்டு வராங்க. இப்போ ரன் சீரியல்லையும் திவ்யா கேரக்டர் மாற்றப்பட்டிருக்கு. விகடன் நிறுவன சீரியலில் ஃபீமேல் லீடாக நடிக்கிற ஹீரோயின் தொடர்ச்சியாக மாற்றப்படுறாங்க. அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் ஆகுறாங்க. நாயகி சீரியலில் விஜயலட்சுமிக்கு பதிலாக வித்யா மாற்றப்பட்டதற்கு பிறகு சீரியலுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி மேஜிக் ரன் சீரியல்லையும் நடக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். திவ்யா கேரக்டர் மாற்றப்பட்டதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.